பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கொலோசியர் அதிகாரம் 1 தொடங்கி 4 முடிய சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் யாருடைய அப்போஸ்தலர்கள்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: கொலோசே பட்டணத்தில் உள்ள யாருக்கு பவுல் கடிதம் எழுதினார்? பதில்: விசுவாசிகளுக்கு. கேள்வி: கொலோசேய விசுவாசிகள் யார் மேல் விசுவாசம் வைத்தார்கள்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி 4: கொலோசேய விசுவாசிகள் எவர்கள் மேல் அன்பு வைத்தார்கள்? பதில்: பரிசுத்தவான்கள். கேள்வி: சத்திய வசனம் என்பது என்ன? பதில்: சுவிசேஷம். கேள்வி: உலகெங்கும் பரம்பி பலன் தருகிறது எது? பதில்: சத்திய வசனமாகிய சுவிசேஷம். கேள்வி: கொலோசேயர் எதை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டார்கள்? பதில்: தேவ கிருபையை. கேள்வி: பவுல் தீமோத்தேயுவின் பிரியமான உடன் வேலையாள் யார்? பதில்: எப்பாப்பிரா. கேள்வி: எல்லா ஞானத்தோடும் எதை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும்? பதில்: கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. கேள்வி: எவ்விதமான கனிகளை தர வேண்டும்? பதில்: சகலவித நற்கிரியைகளுமாகிய. கேள்வி: எதை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும்? பதில்: தேவனை அறிகிற அறிவு. கேள்வி: நாம் யாருடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்களானோம்? பதில்: ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள். கேள்வி: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினவர் யார்? பதில்: பிதா. கேள்வி: பிதா நம்மை யாருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார்? பதில்: தமது அன்பின் குமாரன். கேள்வி: பாவ மன்னிப்பாகிய எது நமக்கு உண்டாயிருக்கிறது? பதில்: மீட்பு. கேள்வி: நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு எதினாலே உண்டாயிருக்கிறது? பதில்: குமாரனுடைய இரத்தத்தினாலே. கேள்வி: குமாரன் யாருடைய தற்சுரூபமானவர்? பதில்: அதர்சனமான தேவன். கேள்வி: சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர் யார்? பதில்: குமாரன். கேள்வி: சர்வ சிருஷ்டியும் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது? பதில்: குமாரன். கேள்வி: சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டன? பதில்: குமாரன். கேள்வி: எல்லாவற்றிற்கும் முந்தினவர் யார்? பதில்: குமாரன். கேள்வி: எல்லாம் யாருக்குள் நிலை நிற்கிறது?
பதில் குமாரன். கேள்வி சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் யார்? பதில் குமாரன். கேள்வி குமாரன் ஆதியும் மரித்தோரிலிருந்து டேஷ் ஆனவர்? பதில் முதற்பேறுமானவர். கேள்வி சகல பரிபூரணமும் யாருக்குள்ளே வாசமாயிருக்கும்? பதில் குமாரன். கேள்வி சமாதானத்தை உண்டாக்கினவர் யார்? பதில் குமாரன். பதில் குமாரன் எதினாலே சமாதானத்தை உண்டாக்கினார்? பதில் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. கேள்வி முன்னே நாம் யாராயிருந்தோம்? பதில் அந்நியராயும் மனதிலே சத்துருக்களாயும். கேள்வி முன்னே நாம் எதினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்தோம்? பதில் துர்க்கிரியைகள். கேள்வி நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? பதில் விசுவாசம். கேள்வி கிறிஸ்துவினுடைய சரீரம் எது? பதில் சபை. கேள்வி ஆதி காலங்களுக்கும் மறைவாயிருந்தது எது? பதில் தேவ வசனம். கேள்வி பவுலுக்கு தேவனால் அளிக்கப்பட்ட உத்தியோகம் எது? பதில் சபைக்கு ஊழியக்காரன். கேள்வி புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியம் எது? பதில் தேவவசனம். கேள்வி மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருப்பவர் யார்? பதில் கிறிஸ்துவானவர். கேள்வி எவைகள் தேற்றப்பட வேண்டும் என்று பவுல் விரும்பினார்? பதில் இருதயங்கள். கேள்வி எவர்களுக்குரிய ரகசியத்தை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று பவுல் விரும்பினார்? பதில் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும். கேள்வி ஞானம் அறிவு என்பவைகள் என்ன? பதில் பொக்கிஷங்கள். கேள்வி ஒருவரும் எதினாலே நம்மை வஞ்சிக்க கூடாது? பதில் நயவசனிப்பு. கேள்வி கொலோசியர் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்தது என்ன? பதில் விசுவாசம். கேள்வி கொலோசியர் யார் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படி பவுல் கூறினார்? பதில் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. கேள்வி விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டியவர்கள் யார்? பதில் கொலோசியர். கேள்வி மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தை பற்றியவை எவை? பதில் லௌகிக ஞானமும் மாயமான தந்திரம். கேள்வி உலக வழிபாடுகளை பற்றியவை எவை? பதில் லௌகிக ஞானம் மாயமான தந்திரம்.
கேள்வி லௌகிக ஞானமும் மாயமான தந்திரமும் யாரை பற்றியதல்ல? பதில் கிறிஸ்து. கேள்வி கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக வாசமாயிருக்கிறது எது? பதில் தேவத்துவத்தின் பரிபூரணம். கேள்வி சகல துரைத்தனங்களுக்கும் தலைவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி நாம் யாருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறோம்? பதில் கிறிஸ்து. கேள்வி பாவ சரீரம் எதற்குரியது? பதில் மாம்சம். கேள்வி நாம் கிறிஸ்துவோடே எதிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம்? பதில் ஞானஸ்நானம். கேள்வி நாம் எதினாலே கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம்? பதில் தேவனுடைய சாயலின் மேலுள்ள விசுவாசம். கேள்வி எவைகளினால் நாம் மரித்தவர்களாயிருந்தோம்? பதில் பாவங்கள். கேள்வி எது இல்லாமையினால் நாம் மரித்தவர்களாயிருந்தோம்? பதில் மாம்ச விருத்த சேதனம். கேள்வி தேவன் எவைகளை நமக்கு மன்னித்தார்? பதில் அக்கிரமங்கள். கேள்வி நமக்கு எதிரடையாக இருந்தது எது? பதில் கையெழுத்து. கேள்வி கட்டளையாக இருந்த கையெழுத்தை தேவன் எதின் மேல் ஆணி அடித்தார்? பதில் சிலுவை. கேள்வி தேவன் எவைகளை உரிந்து கொண்டார்? பதில் துரைத்தனங்கள் அதிகாரங்கள். தேவன் எதிலே வெற்றி சிறந்தார்? பதில் சிலுவை. கேள்வி எந்த நாளை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக? பதில் பண்டிகை. கேள்வி எந்த நாட்களை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக? பதில் ஓய்வு நாட்கள். கேள்வி கட்டளைகளான கையெழுத்தின் பொருள் யாரை பற்றினது? பதில் கிறிஸ்து. கேள்வி எதை நாம் இழந்து போகக்கூடாது? பதில் பந்தய பொருளை. கேள்வி நாம் கிறிஸ்துவுடனே கூட எதற்கு மரித்தவர்கள்? பதில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு. கேள்வி நாம் எதின்படி பிழைக்கிறவர்கள் அல்ல? பதில் உலக வழக்கத்தின்படி. கேள்வி மனுஷருடைய கற்பனைகளும் போதனைகளும் என்ன? பதில் தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. கேள்வி மனுஷருடைய போதனைகள் எப்படிப்பட்ட ஆராதனை? பதில் சுய இஷ்டமான ஆராதனை. கேள்வி மனுஷருடைய எவைகளின்படி நடக்கக்கூடாது? பதில் கற்பனைகள், போதனைகள். கேள்வி மனுஷருடைய போதனைகள் எப்படிப்பட்ட ஆராதனை? பதில் சுய இஷ்டமான ஆராதனை.
கேள்வி சரீர ஒடுக்கம் யாருடைய போதனைகள்? பதில் மனுஷருடைய. கேள்வி மனுஷருடைய போதனைகள் எதற்கு மட்டுமே உதவும்? பதில் மாம்சத்தை பேணுகிறதற்கு. கேள்வி நாம் எவைகளை நாட வேண்டும்? பதில் மேலானவைகளை. கேள்வி நாம் எவைகளை நாடக்கூடாது? பதில் பூமியிலுள்ளவைகள். கேள்வி எது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது? பதில் நம்முடைய ஜீவன். கேள்வி நம்முடைய ஜீவன் யாருடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது? பதில் கிறிஸ்துவுடனே. கேள்வி நம்முடைய ஜீவன் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி யார் வெளிப்படும் போது நாமும் வெளிப்படுவோம்? பதில் கிறிஸ்து. கேள்வி நாம் கிறிஸ்துவோடு கூட எதிலே வெளிப்படுவோம்? பதில் மகிமையிலே. கேள்வி விபச்சாரத்தை பூமியில் உண்டு பண்ணுவது எது? பதில் அவயவங்கள். கேள்வி துர் இச்சையை பூமியில் உண்டு பண்ணுவது எது? பதில் அவயவங்கள். கேள்வி பொருளாசை என்பது எது? பதில் விக்கிரகாராதனை. கேள்வி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் வருவது எது? பதில் தேவ கோபாக்கினை. கேள்வி கோபத்தை என்ன செய்ய வேண்டும்? பதில் விட்டுவிட வேண்டும். கேள்வி எதை விட்டுவிட வேண்டும்? பதில் பொறாமையை. கேள்வி வாயில் பிறக்கலாகாதது எது? பதில் தூஷணம். கேள்வி எந்த வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும்? பதில் வம்பு வார்த்தை. கேள்வி ஒருவருக்கொருவர் எதை சொல்லக்கூடாது? பதில் பொய். கேள்வி யாரை களைந்து போட வேண்டும்? பதில் பழைய மனுஷனை. கேள்வி நாம் யாரை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? பதில் புதிய மனுஷனை. கேள்வி நாம் எதை அடையும்படி புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? பதில் பூரண அறிவு. கேள்வி நாம் யாருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடைகிறோம்? பதில் தன்னை சிருஷ்டித்தவருடைய. கேள்வி எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி நாம் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்? பதில் தேவனால். கேள்வி உருக்கமான எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? பதில்
இரக்கத்தை. கேள்வி எப்படிப்பட்ட தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும்? பதில் மனத்தாழ்மையை. கேள்வி எப்படிப்பட்ட பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும்? பதில் நீடிய பொறுமை. கேள்வி ஒருவரையொருவர் என்ன செய்ய வேண்டும்? பதில் தாங்க வேண்டும். கேள்வி ஒருவர் பேரில் ஒருவருக்கு என்ன உண்டானால் மன்னிக்க வேண்டும்? பதில் குறைபாடு. கேள்வி யார் நமக்கு மன்னித்தது போல் மன்னிக்க வேண்டும்? பதில் கிறிஸ்து. கேள்வி பூரண சற்குணத்தின் கட்டு எது? பதில் அன்பு. கேள்வி எது உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது? பதில் தேவ சமாதானம். கேள்வி நாம் எது உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும்? பதில் நன்றி அறிதல். கேள்வி நமக்குள்ளே பரிபூரணமாக வாசமாய் இருக்க வேண்டியது எது? பதில் கிறிஸ்துவின் வசனம். கேள்வி கர்த்தரை எதிலே பக்தியுடன் பாட வேண்டும்? பதில் இருதயத்திலே. கேள்வி கிரியையினால் செய்வதை யார் நாமத்தினால் செய்ய வேண்டும்? பதில் கர்த்தராகிய இயேசு. கேள்வி மனைவிகள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? பதில் புருஷருக்கு. கேள்வி புருஷர்கள் எவர்கள் மேல் கசந்து கொள்ளக்கூடாது? பதில் மனைவிகளில். கேள்வி பிள்ளைகள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? பதில் பெற்றோருக்கு. கேள்வி பிதாக்கள் யாருக்கு கோபமூட்டக்கூடாது? பதில் பிள்ளைகளுக்கு. கேள்வி வேலைக்காரர் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது? பதில் பார்வைக்கு. கேள்வி வேலைக்காரர் எப்படிப்பட்ட இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும்? பதில் கபடமில்லாத இருதயத்தோடே. கேள்வி நாம் யாரை சேவிக்கிறோம்? கேள்வி கர்த்தராகிய கிறிஸ்துவை. கேள்வி தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைபவன் யார்? பதில் அநியாயம் செய்கிறவன். கேள்வி நாம் எதை கர்த்தராலே பெறுவோம்? பதில் சுதந்திரமாகிய பலனை. கேள்வி எதை செய்தாலும் அதை யாருக்கென்று செய்யக்கூடாது? பதில் மனுஷருக்கென்று. கேள்வி எதை செய்தாலும் அதை யாருக்கென்று செய்ய வேண்டும்? பதில் கர்த்தருக்கென்று. கேள்வி எஜமான்களுக்கும் எங்கே எஜமான் இருக்கிறார்? பதில் பரலோகத்தில். கேள்வி இடைவிடாமல் டேஷ் பண்ணுங்கள்.
பதில் ஜெபம். கேள்வி ஜெபத்தில் எப்படி விழித்திருக்க வேண்டும்? பதில் ஸ்தோத்திரத்துடன். கேள்வி பவுல் எதின் நிமித்தம் கட்டப்பட்டிருந்தார்? பதில் கிறிஸ்துவினுடைய ரகசியம். கேள்வி எவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும்? பதில் புறம்பே இருக்கிறவர்களுக்கு. கேள்வி எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? பதில் காலத்தை. கேள்வி உங்கள் வசனம் எப்பொழுதும் எதில் சாறை மேறினதாயும் இருக்க வேண்டும்? பதில் உப்பு. கேள்வி பவுலுக்கு பிரியமான சகோதரன் யார்? பதில் தீகிக்கு. கேள்வி பவுலுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரன் யார்? பதில் தீகிக்கு. கேள்வி கொலோசேயருடைய செய்திகளை அறிய பவுலால் அனுப்பப்பட்டவர்கள் யார்? பதில் தீகிக்கு, ஒனேசிமு. கேள்வி உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரன் யார்? பதில் ஒனேசிமு. கேள்வி பவுலோடு கூட காவலில் இருந்தவன் யார்? பதில் அரிஸ்தார்க்கு. கேள்வி பர்னபாவுக்கு இனத்தான் யார்? பதில் மார்க்கு. கேள்வி யுஸ்து எண்ணப்பட்டவன் யார்? பதில் இயேசு. கேள்வி எப்பாப்பிரா எவர்களை சேர்ந்தவன்? பதில் கொலோசையர். கேள்வி எப்பாப்பிரா என்பவன் யார்? பதில் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கேள்வி பிரியமான வைத்தியன் யார்? பதில் லூக்கா. கேள்வி யாருடைய வீட்டில் சபை கூடியது? பதில் நிம்பா. கேள்வி லவோதேக்கேயா சபையிலும் வாசிக்கப்பட வேண்டியது எது? பதில் கொலோசையர் நிருபம். கேள்வி அர்க்கிப்பு கர்த்தரிடத்தில் பெற்றது என்ன? பதில் ஊழியம். God bless you.